ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 17/5/26. अव्यक्त बाप दादाविनुடைய अव्यक्त मुरली। शिव के जन्मदिन पर क्रोध रूपी अक का फूल बाप दादा को अर्पण कर तर्पण बनो। पवित्र प्रवृत्ति के प्रत्यक्षता प्रमाण द्वारा प्रत्यक्षता को समीप लावो। பாபா சிவராத்திரியில் சொல்லப்பட்ட முரளி, சிவனுடைய ஜென்ம நாளில் கோபம் என்ற எருக்கம் பூவை பாப் தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து கண்ணாடி ஆகுங்கள். தூய்மையான இல்லற மார்க்கத்தினுடைய பிரத்யக்ஷம், இல்லற மார்க்கத்தினுடைய பிரத்யக்ஷத்தின் மூலமாக பாபாவின் பிரத்யக்ஷதாவை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை நெருக்கத்தில் கொண்டு வாருங்கள். பாபா முரளியினுடைய சாரத்திலேயே சிவராத்திரியில் சிவ் பாபாவுனுடைய ஜென்ம நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாபா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. आज सभी बच्चे सम्मुख बैठे हुए और देश विदेश के बैठे हुए चारों ओर के बच्चे बहुत खुशी से बाप का और अपना जन्मदिन मनाने का अनेक बधाइयाँ मुबारक दे रहे हैं. இன்று அனைத்து எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள், நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லார்கிட்ட இருந்தும் மிக மிக குஷி நிறைந்த பாபா மற்றும் தன்னுடைய ஜென்ம நாளை, பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான அநேக விதமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். आप सम्मुख बैठे हो और दूर दूर से साइंस के साधनों द्वारा सभी बच्चे खुशी खुशी से दिल की मुबारक दे रहे हैं. பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைகள் பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் சில ரொம்ப தூரத்துலேருந்து சயின்ஸ் சாதனத்தின் மூலமாக எல்லா குழந்தைகளும் பாபா சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் எல்லா குழந்தைகளும் குஷியாக உள்ளத்தினுடைய வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். आप सभी जो भी यहाँ आए हैं वो बाप का जन्मदिन मनाने आए हैं, वह अपना भी मनाने आए हैं. பாபா கேட்குறார், யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ எல்லாரும் பாபாவுனுடைய பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கீங்களா, இல்லை உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்களா? क्योंकि ये जयंती विचित्र जयंती है. क्यों विचित्र है? ஏன்னா இந்த ஜெயந்தி என்பது விசித்திரமான ஒரு பிறந்த நாள். எதனால் விசித்திரமானதுன்னு சொல்லப்படுது? பாபாவுக்கும் குழந்தைகளுக்கும் சேர்ந்து ஒரே நாளில் பிறந்த நாள். बाप दादा अकेला कुछ नहीं करता है, क्योंकि जन्म लेते यज्ञ रचा तो यज्ञ में ब्राह्मण शाही. பாப் தாதா தனியாக எதையும் செய்வது கிடையாது. ஏன்னா எப்போ பாபா இந்த பூமியில் அதாவது அவதரித்தாரோ அப்போவே யஜ்யத்தையும் படைச்சு பிராமணர்களையும் தேவையாக இருக்கிறது. யஜ்யத்தை படைச்சா அதுக்கு பிராமணர்கள் வேணும். அதனால தான் நமக்கும் பாபாவுக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ये भी बाबा और बच्चों की आदि दिल की प्यार की निशानी है. இது கூட பாபா மற்றும் குழந்தைகளினுடைய மிகவும் உள்ளத்தினுடைய அன்பினுடைய அடையாளம். बाप दादा बच्चों से वायदा है कि साथ रहेंगे साथ चलेंगे. பாப் தாதாவும் குழந்தைகள்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், கூடவே இருப்போம் கூடவே செல்லுவோம். बाप दादा ने अमृत वेला से देखा कि भिन्न भिन्न स्थान के बच्चे बहुत ही खुशी से मुबारक बधाइयाँ भेज रहे थे. பாப் தாதா இன்னைக்கு அமிர்த வேளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். பலவிதமான இடங்கள்லேருந்து குழந்தைகள் ரொம்ப குஷியாக வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றீர்கள். आप जानते हो कि पवित्रता हमारा जन्मसिद्ध अधिकार है, इसलिए पवित्रता सिर्फ ब्रह्मचर्य नहीं लेकिन मन वाणी कर्म संबंध संपर्क में भी पवित्रता. பாபா சொல்கிறாங்க, எப்படி பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு நாளைக்கான ஒரு இரவுக்கான விரதம். ஆனால் நாம் இந்த ஒரு ஜென்மா முழுவதுமே பவித்திரதாவினுடைய விரதம் எடுக்கிறோம். அது 21 ஜென்மத்திற்கு நம்மை தூய்மையாக வைத்திருக்கிறோம். உலகத்தில் கொஞ்ச நேரத்திற்காக சாப்பிட்றது, பருகிறது மற்றும் விழிப்போடு இருப்பது, தூங்காமல் விழிச்சிருக்கணும் என்ற காரியங்கள்லாம் கூட செய்கிறாங்க.
ஆனால் நாம் இந்த ஒரு ஜென்மத்தில் என்ன பண்ணுறோம், விழிப்படைஞ்சிடறோம். இந்த விழிப்புணர்வு என்பது நம்முடைய அனைத்து விதமான இருளையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. पवित्रता के संस्कार सहज धारण करने वाले हो. பாபாஸ்ரா நீங்கள் பாருங்க, பவித்திரதா என்பது நம்முடைய பர்த் ரைட், பிறப்பு உரிமை. பவித்திரதாங்கிறது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. நம்முடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் அனைத்திலும் தூய்மை. தூய்மையினுடைய சன்ஸ்கார் நம்ம சகஜமாக சன்ஸ்கார் என்பது ஈஸியாக நம்மை தாரணா செய்ய வைக்கிறது. தூய்மைக்கான சங்கல்பா பண்ணோம். இப்போ கூட நேரத்தினுடைய அனுசாரமாக பாப் தாதா வார்னிங் கூட கொடுத்துட்ருக்கிறாரு. இப்படி பவித்திரதாவினுடைய விரதத்துக்கு தைரியம் வைத்து நம்முடைய ஸ்வதர்மம்னு புரிஞ்சுட்டு தூய்மையை நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனால் ரெண்டாவது பூதம் எது? கோபம். तो आज बाप दादा ये पूछते हैं कि एक महाभूत को व्रत लेकर वृद्धि बदली, लेकिन दूसरा जो भूत है क्रोध का, क्या क्रोध भूत पर विजय प्राप्त करना संकल्प किया या दूसरा विकार है इसलिए छूट है? இன்னைக்கு பாப் தாதா கேட்குறார், மகாபூதத்தை நம்ம வெற்றி அடையணும்னு விரதம் எடுத்து தூய்மையை கடைபிடிச்சிட்ருக்குறோம், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ரெண்டாவது பூதம் தானே கோபம். அப்போ அந்த கோபத்தின் மீது, கோபங்கிற பூதத்தின் மீது வெற்றி அடையணும் இல்லையா? இது கூட நம்ம அதில் சங்கல்பா பண்ணியிருக்கீங்களா? எதற்கான சங்கல்பா? கோபத்தின் மீது வெற்றி அடையணும். அதற்கு முன்னாடி இருக்க மகாபூதத்தையே வெற்றி அடைந்து தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். இல்லை, பாபா கேட்குறார், ரெண்டாவது விகாரங்கிறனால பாபா என்ன அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கிறாரா? क्योंकि क्रोध सबके कनेक्शन में आता है. ஏன்னா கோபம் எல்லா விகாரங்களினுடைய தொடர்புலையும் வரும். तो आज के दिन जब भी जन्मदिन मनाते हैं तो एक तो को गिफ्ट भी देते हैं. आज बाप दादा चाहते हैं जैसे हिम्मत और बाबा की मदद से पहले नंबर पर मेजॉरिटी जीत कर प्राप्त कर चल रहे हैं, क्या ऐसे ही क्रोध पर जीत हो सकती है? இப்படி பிறந்த நாள் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுப்பாங்க. அதனால் இன்று கூட பாப் தாதா விரும்புகிறார் தைரியம் மற்றும் பாபாவினுடைய உதவி. இந்த ரெண்டின் மூலமாக முதல் நம்பர் விகாரத்தை வெற்றி அடைஞ்சாச்சு, மெஜாரிட்டி வெற்றி அடைஞ்சிட்டிங்க. என்ன, இரண்டாவது நம்பர் கோபத்தின் மீது உங்களால் அதே போல் வெற்றி அடைய முடியுமா? कोई भी भूत परेशान तो करता है और क्रोध का भूत दूसरों के कनेक्शन में आता है, संपर्क में आता है. अपने मन में भी जब क्रोध आता है खुद भी क्रोध से लाचार होते हैं. ஏன்னா இந்த எந்த ஒரு பூதமாக இருந்தாலும் சரி, அது குழப்பத்தில் கொண்டு வரும், அதாவது டென்ஷன் ஆக்கிடும். மற்றும் கோபங்கிற பூதம் பிறருடைய கனெக்ஷன்லேயும் வர்றது, தொடர்புலையும் எல்லா விகாரங்களுடைய கனெக்ஷன்லேயும் கோபம் வந்துடும். கோபம் வந்தால் எல்லா விகாரங்களும் வந்துடும். இப்போ தன்னுடைய மனசில் கூட எப்போ கோபம் வருதோ அப்போ நீங்கள் கூட கோபத்தால் என்ன ஆகிடுறீங்க, குழப்பத்தில் வந்துடுறீங்க. அதனால் பாபா என்ன கேட்குறாரு, இந்த பர்த்டேக்கான சிவராத்திரிக்கான சிவனுடைய அவதார நாளில் அவருக்கு நாம் என்ன பரிசு கொடுக்கணும்? கோபம் என்ற எருக்கம் பூவை அர்ப்பணம் செய்யணும். பாப் தாதா குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. பாப் தாதா தைரியம் வைத்து குழந்தைங்களுக்கு, தைரியம் வச்சிருக்கக்கூடிய குழந்தைங்களை டெய்லி அமிர்த வேளையில் சந்திப்பதற்காக வர்றாரு. அதனால் பாப் தாதா இன்றைய நாளிற்கான வாழ்த்துக்களையும் கொடுக்குறார். ஏன்னா பாபா மற்றும் குழந்தைகளுடைய பர்த்டே, அதனால் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். வரதான் सबको रिगार्ड देते हुए अपना रिकॉर्ड ठीक रखने वाले सर्व की स्नेही भव. வரதானம், அனைவருக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே தன்னுடைய ரெஜிஸ்டரை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய அனைவருடைய அன்பானவராகுங்கள். जितना जो सभी को रिगार्ड देता है उतना ही अपने रिकॉर्ड ठीक रख सकता है. எந்த அளவுக்கு நாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம், அப்போது நம்முடைய ரெஜிஸ்டர், நம்முடைய ரெக்கார்ட்ஸை நாம் சரியாக வைத்து கொள்ள முடியும். அடுத்தவர்களுக்கு, அதாவது பிறருக்கு மரியாதை கொடுப்பது என்பது நம்முடைய ரெக்கார்ட்ஸை நாம் தயார் செய்வதாகும்.
எப்படி யஜ்யத்தினுடைய உதவியாளர் ஆகுவது அப்படின்னாலே அர்த்தம் என்ன? நம்ம உதவியை அடையிறோம்னு அர்த்தம். அதே போல தான் மரியாதை கொடுப்பது கூட மரியாதை கொடுப்பதில்தான் மரியாதை அடைய முடியும். ஒரு முறை கொடுக்குறோம் அப்படின்னா அநேக முறை அடைவதற்கு உரிமையாளராக ஆகிவிடுகிறோம். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, சின்னவங்க மேலே அன்பாக இருக்கணும் மற்றும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஆனால் யார் எல்லாரையுமே பெரியவங்கன்னு புரிஞ்சுட்டு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அன்பானவங்களாகிடுறாங்க. ஆகையினால ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெஹலே ஆப், முதலில் நீங்கள் என்று மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த பாடத்தை பக்கா பண்ணுங்க. தனக்குள்ள தானே ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஸ்லோகன், बाप दादा की मिली हुई शिक्षाएं समय पर याद आना ही தீவிர புருஷார்த் है. ஸ்லோகன், பாப் தாதாவிடமிருந்து கிடைக்கப்பட்டுள்ள படிப்பினைகள் நேரத்தின்படி ஞாபகத்தில் வருவதுதான் தீவிர முயற்சி. நேரத்தின்படி நமக்கு பாபா என்ன படிப்பினைகள் கொடுத்தாருங்கிறது நமக்கு டைம் படி ஞாபகத்துக்கு வரணும். அதான் தீவிர முயற்சி. अव्यक्त इशारा, जो ऑलराउंड सर्विस करने वाले हैं उन्हें विशेष इस बात का ध्यान रखना है कि कैसे भी परिस्थिति में अपनी स्थिति एक रस रहे हैं तब सफलता मिलेगी. பாபாஸ்லாம் யார் ஆல்ரவுண்டர் சேவா பண்ணக்கூடியவங்க, அவங்க விசேஷமாக இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். எப்பேற்பட்ட பரிஸ்திதிகள் வந்தாலும் நம்முடைய ஸ்திதியை ஒரே ரசனையில் வைத்து கொள்ளும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீமத்தில் எப்போ மண்மத்தோ அல்லது தேக அபிமானத்தினுடைய மத்தோ அல்லது சூத்திரத்தன்மையினுடைய மத்தோ மிக்ஸ் ஆகிடுது, அப்போ ஏக்கிற ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியாது. மனம் பலவிதமான ரசனைகளில் போய் நிலச்சிருது அப்படின்னா ஸ்திதியும் கூட என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். மனசு பலவிதமான ரசனைகளில் ஈர்ப்பில் போய் இருக்குன்னா நம்ம மனோநிலை என்ன ஆகிட்டு இருக்கும், ரசனைக்கு தகுந்தாறு போல் இடத்துக்கு தகுந்தாறு போல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் யார் ஒரே ரசனையில் இருக்கிறாங்களோ அவங்க ஸ்திதி தான் ஏக் ரஸில் இருக்கும். ஓம் சாந்தி.